ஹலோ காய்ஸ், நானும் என் தம்பி வெளியே வந்தோம். சும்மா ஊர் சுத்துறேன். ஆனா என் தம்பி என் மைண்டை மாத்தி விட்டேன். எங்கேயோ சாப்பிட போலாம்னா அப்படின்னு சொன்னோம். நானும் சும்மா இருப்பேன். நான் வாடா தம்பி எங்க போலான்னு என் தம்பி கிட்ட கேட்டா, வானா எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் கடை இருக்கு, அங்க போறோம், சாப்பிடுறோம், கிளம்பி வரோம். வாங்க நவலலாம். நவருங்க நவருங்க பம் 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 நவருங்க வாங்க இதை போடுங்க, பசிக்குது, எல்லாம் சாப்பிடணும். உட்காந்துட வேண்டியதான். பிளாகெல்லாம் அப்புறம் எடுத்துக்கலாம், போங்க. சாப்பிட்டு சொல்றேன். அங்க இலைய போட்டாச்சு, தண்ணி தெளிச்சாச்சு. அண்ணனுக்கு ஒரு கறி தோசை இன்னைக்கு வந்துச்சு, தண்ணி ஊத்துங்க. ம் போடுங்க போடுங்க, பசிக்குது பசிக்குது. ஐயோ, கறி தோசை வந்துருச்சு, சாப்பிட்டுட்டு சொல்றேங்க. சொல்றதுக்கு எதுவும் இல்ல, பார்க்கவே நல்லாதான் இருக்குது, மனம் தூக்குது. சரி, நான் சாப்பிட போறேன். நீங்க போய் தரையை சுத்தி பார்த்துட்டு வாங்க. நீங்க ஒரு புடி. தோசை வேற லெவல். வீடியோ பார்க்குறவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அட்ரஸும் ஃபுட்டு எப்படி இருக்கும் நம்ம எல்லாம் சொல்லல. ஃபுட்டு சூப்பராக இருக்குங்க. வீடியோ பார்க்குறவங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்காக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இங்கே பரோட்டா தான் ரொம்ப ஸ்பெஷல். பரோட்டா கூட ஒரு குழம்பு வைப்பாங்க, அது வேற லெவலில் இருக்குங்க. வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஈரோடு பஸ் ஸ்டாண்ட், பெரிய வலசு ரோடு, முனிசிபல் காலனி. இங்கே வந்து இந்த கடை பேர் கேட்டிங்கனாலே சொல்லுவாங்க, கொங்கு பஞ்சு பரோட்டா. ஓகே காய்ஸ், அடுத்த வீடியோ சீக்கிரமாக வரும். அதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பாய்.